இப்போ நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே ரொம்ப பயங்கரமாக காத்தோட மழை பெய்யுது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து பெஞ்சல் புயல் வந்து கடக்க போகுது. பெஞ்சல் புயல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால காத்துடன் கனமழை பெய்யுது. நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்கு. இங்கே நடக்கிறது கூட சிரமமாக இருக்குது, நிற்கவே முடியல, அப்படி காத்தடிக்குது. பயங்கரமாக காற்று வீசுறது, எல்லா மரங்களும் சாயுது, குடிசை வீடுகள் அடிச்சுன்னு போகிறது, எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற த கீ பர்சன் சைக்ளோன். அது எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஸோ அதை நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் தேவை. ஒன்று, சீபெட் ஹாட்டாக இருக்கணும். ரெண்டாவது, ஹாட் ஏர் நிறைய இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒரு தண்டர்ஸ்டோம், ரொம்ப பவர்ஃபுல்லான தண்டர்ஸ்டோம் இங்கேருந்து மூவ் ஆகி வருது. அந்த டைம் கீழேருந்து ஹாட் ஏர் மேலே இழுக்குது. ஸோ அது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்குள்ள லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு கீழே இருக்கிற இடம் லோ ப்ரெஷர் ஏரியாவும் சென்டர் இருக்கிற இடம் ஹை ப்ரெஷர் ஏரியாவும் மாறிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரே சிலிண்ட்ரிக்கலா இருக்கிறது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அது ரொட்டேட் ஆக அது ஒன் கைண்ட் ஆஃப் தலைக்கீழ வச்ச கோன் மாதிரி ஆயிடும். ஸோ அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து வானத்துல இருந்து 40 kilometers diameter உள்ள ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், which is the eye of the cyclone. அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஆக்டிவா இருக்கிற பாயிண்ட். அங்கதான் ஹை ப்ரெஷர் இருக்கும், அங்கதான் ஃபுல்லா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு. சப்போஸ் இப்போ ஒரு டிராபிக்கல் சைக்ளோன்னா கோல்டு விண்டர்ஸ்லயோ இல்ல ரெய்னி சீசன்ஸ்லயோ தண்டர்ஸ்டார்ம்ஸ் மூவ் ஆகும். அந்த டைம்ல இது ஹேப்பன் ஆகும். அதே சமயத்துல சம்மர் சீசன்ல நடந்துச்சுன்னா it is because of Himalayan winds and the Bay of Bengal. ஸோ என்ன ஆகும்னா, ஓஷியானிக் கரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ்ல வரும்போது சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இத்தனை ரீசன்ஸ் ஒரு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு உதவுது. ஸோ எந்த சைக்ளோனையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அந்த சைக்ளோனால நம்மளால ஈஸியா தப்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்தா போதும். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம வீடுக்குள்ள தண்ணி வராம நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ 1, என்னைக்குமே மொபைல் அந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை எப்பவுமே ஃபுல் சார்ஜ் வச்சுக்கணும். அதே சமயத்துல வெஜிடபிள்ஸ், நம்மளுக்கு தேவையான போல்ட்ரி எல்லாத்தையும் வாங்கி நம்ம வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு புயல் இருக்கும் போது வெளியில போகாம நம்ம வீட்டுல எஃபிஷியண்டா சமைச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அதே சமயத்துல நம்ம லைட் ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் கரண்ட் இல்லாத போது. அப்பதான் நம்மளால வச்சுக்க முடியும். இன்வெர்டர் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கேண்டில்ஸை ஏற்றி வச்சுட்டு கேண்டில்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. அது எப்பயும் தீப்பெட்டி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய அத்தியாவசிய தேவைகள் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம என்னைக்குமே புயல் அப்போ வெளியில போக கூடாது. வெளியில போனா நம்ம எப்பயாவது ஸ்டக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வீட்டுக்கு வர முடியாததுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய கேட் ரொம்ப கீழே இருந்ததுன்னா மண் மூட்டைகள், அதாவது சாக்ஸை லைனா அடுக்கி வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, மண்ணு வெளியில இருக்கிற தண்ணியை உள்ள வராம தப்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க ப்ரிகாஷன்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா மழையில இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சிடலாம். சைக்ளோனால எந்த எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஆகாது. ஸோ இப்போ நீங்க ஒரு சின்ன ஹட் ஹவுஸ்ல இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களால தப்பிக்க முடியாது, தண்ணி கண்டிப்பா உள்ள வந்துடும், ஹட் அடிச்சுட்டு போயிடும். அந்த டைம்ல நீங்க உங்களோட பிலாங்கிங்ஸ் எடுத்துட்டு ரொம்ப சேஃபா இருக்கிற ஹாஸ்பிட்டலோ இல்ல கவர்மெண்ட் ரெடி பண்ணிருக்கிற பக்கா ஷெல்டர்லயோ போய் உட்காந்துக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க சேஃபா இருப்பீங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸை நீங்க எடுத்து ஜாக்கிரதையா இருக்கலாம். நம்மள எந்த சைக்ளோனும் நம்மள ஹார்ம் பண்ணாது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க,
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே